கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கு இனியவர்களே, இந்த பரிசுத்தம் நிறைந்த ஓய்வு நாள் காலை வேளையில் இறை சமூகத்திலே இணைந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 23வது ஓய்வு நாள் ஆராதனை. இந்த காலை நேர ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் தொழுகைக்கு ஆயத்தமாக கடவுளை நோக்கி இறைவேண்டுதல் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமானவரே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஈரெடுக்கும்படியாக உம்மை நாங்கள் பாடி துதித்து உம்முடைய திருப்பெயரை போற்றும்படியாக உமது ஆலயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கடவுளை, சென்று போன நாட்களெல்லாம் எங்களை கடவுள் கண்ணின் கரவழி போல பாதுகாத்து வந்திருக்கின்றேன். வாழ்க்கை சூழ்நிலையில் உம்முடைய வழிநடத்துதலையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள அனுபவிக்க ஆண்டவர்களுக்கு நன்மையான ஈவுகளை பாராட்டி வந்தமைக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த வழிபாட்டில் நிறைவாக தங்கட்டும். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக இந்த தெய்வீகரை பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியால் எங்கள் ஆண்டவரும் உலகமைப்பருவான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கடவுளை போற்றும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 65வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமமே என் உள்ளமே என்ற பாடலை இணைந்து நாம் எழுந்து பாடுவோம். No.
தினம் தினம் உலகினில் செய்வலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகினில் செய்வலவான வினை பொறுத்தருளும் மேலான நாட்டவரை வாதை பிணி துன்பம் மாற்றியாங்க போதருந்தை செய்யுங்க வாதை பிணி துன்பம் மாற்றியாங்க போதருந்தை செய்யுங்க நாட்டவரை தொழுதேற்று ஓச்சுனக்கிரகி உரிமை பாராட்டும் மோச்சும் கிருபையினால் மொழி சூட்டும் ஓச்சுனக்கிரகி உரிமை பாராட்டும் மோச்சும் கிருபையினால் மொழி சூட்டும் நாட்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேர ஸ்தோத்திரிதலை இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்திரிதலை இதயமே உள்ளமே என் மனமே நாட்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே நாட்டவரை தொழுதேற்று எந்நாள் அழவன்புமை ஆதரித்த நாட்டவரை தொழுதேற்று. நாம் யாவரும் பாடல் புத்தகத்தில் 16வது பக்கம் இருக்கின்ற திருவிருந்தோடு கூடிய பிரதான தேவ ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நமது ஆர்வம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடச் சேர்க்கையுள்ளவர்களாய சேர்த்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை குறித்து கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் உயிரை கர்த்தருக்கு அளிக்கிறேன் என்றே. இவரே என் வாக்கு கஷ்டத்தை அனைவரும் நாம் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 23ஆம் ஞாயிறுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 111வது பக்கம் அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவ பண்டிகைக்கு பிந்தின 23ஆம் ஞாயிறு பக்கம் 111.
எண்ணங்களை நான் அறிவேன். இது யெகோவாவின் வாக்கு. அவைகள் கேட்டெழுந்த வாழ்வையை குறித்தவை. அக்காலத்தில் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள். நீங்கள் போய் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணவே நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா ஜாதியாரிலும் எல்லா இடங்களிலிருந்தும் யெகோவா நீர் உமது தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்தீர். யாக்கோபின் நன்மையை மாற்றீர். உமது
வழங்கினால் எங்களை விடுதலையாக்கி எங்கள் பாவங்களை மோசனம் செய்திட வேண்டும் என்று உம்மோடும் தூயாவியோடும் ஏக கடவுளாய் என்னை பிழைத்து ஆண்டுக் கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய நாதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் திருச்சபை அமர்ந்து இந்த பரிசுத்தமான கிறித்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 23ஆம் ஞாயிறுக்குரிய திருமறை பாடங்களை வாசிக்க கவனமாய் செவிமடுப்போம். இந்த நாளுக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை பாடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சரத்தா ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உனக்கு ஆகாரம் அளிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சரத்தாவுக்கு போனான். அவன் அந்த ஊருக்கு வரவே ஊர் வாசலண்டையில் விறகு குத்தி கொண்டிருந்த ஒரு விதவையை கண்டான். அவன் அவளை கூப்பிட்டு, எனக்கு ஒரு பாத்திரத்தில் ஆபத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்டுக்கொண்டான். அவள் தண்ணீர் கொண்டு வர போகிற போது அவன் அவளை மறுபடியும் கூப்பிட்டு, உன் கையில் எனக்கு கொஞ்சம் ஆகாரமும் எடுத்துக்கொண்டு வா என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் வேறு ஆகாரம் இல்லை. உமது கடவுளாகிய கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணை, பாரும் 2 சில்லி விறகு கொடுத்திருக்கிறேன். வீட்டில் உள்ளதை எனக்கும் என் பிள்ளைக்கும் சமையல் செய்ய போகிறேன். அதை சாப்பிடுவோம், பிற்பாடு சாக வேண்டியதுதான் என்றாள். எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, போ, நீ சொல்லுகிறபடியே சமையல் செய். ஆனாலும் முதலாவது அதில் எனக்கென்று ஒரு சிறிய அடையை செய்து என்னிடம் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் செய்யலாம். இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் சொல்லுகிறதை கேள். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் உன் பானையில் மா செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் இல்லாமல் போவதில்லை என்றாள். அவள் போய் எலியாவின் சொற்படியை செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் இல்லாமல் போவதில்லை. இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பாடத்தை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். அப்படியாவது இந்த நாளுக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் எபிரேயருக்கு எழுதிய கடிதம், எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 28 வரை உள்ள திருவசனங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24 வசனங்கள் 27. ஏனெனில் கையினால் செய்யப்பட்ட பரிசுத்த தலத்தில் கிறிஸ்துவ பிரவேசிக்கவில்லை. அது மெய்யான பரிசுத்த தலத்தின் அடையாளம். நமது பொருட்டு கடவுளின் சன்னதியில் இப்போது பிரசனமாக இருப்பது அவர் பரலோகத்திலே பிரவேசித்தார். பிரதான ஆச்சாரியன் அந்நிய ரதத்தோடு பரிசுத்த தலத்தில் கஷ்டத்தோடு பிரவேசித்தது போல அநேக தரம் நம்மை படிக்கும்படி அவர் பிரவேசிக்கவில்லை. அப்படியானால் உலக பலனுக்கானது இதற்கும் உண்டானது மேற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. இப்போதே தம்மை தாமே பறிவதனால் பாவங்களை குறைக்கும் பொருட்டு யுக முடிவில் அவர் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஒரே தரம் மறித்தும் பின்பு நியாயத்திற்கு பெறுவதும் வித்தித்திருப்பதை போல கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமத்திருக்கும்படி ஒரே தரம் பணியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அறிந்தார். பாவம் சாபமின்றி 2வது தரம் தரிசனமானார். இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்ட நிருப பாடத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அனைவரும் எழுந்து நற்செய்தியை வாசிக்கலாம்.
வாசிக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பாடல் தூய மார்க் என்பார் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 44 வரை உள்ள திருவசனங்கள். இன்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அடிகளை கருத்துக்கொண்டு திரியவும், சந்தைகளிலே வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடத்தில் இருக்கவும் விரும்பேன். விதவைகளின் வீடுகளை பட்சித்து காற்றில் நீண்டம் ஜெபம் பண்ணுகிற வேதபாரங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியை பணம் போடுவதை பார்த்துக் கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு கூட்டத்துக்கு சரியான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் நம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியை பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபாலனுக்கு இருந்தெடுத்து போட்டார்கள். இவ்வளவு தன் மறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தியை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை அனைவரும் இணைந்து 24வது பக்கம் இடம்பெற்றிருக்கும் நீசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்துக்கு வல்ல பிதாவானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவிலிருந்து பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் நின்று கடவுள், ஜோதி நின்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகி நமக்காகவும் நமது ரட்சிப்பு நிமித்தமாகவும் பரலோகத்தில் இருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் மனிதனானார். பொந்திபிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் ஏறி பிதாவின் வலதுபாரிசத்தை விட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோட திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவென்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தமும் பொது ஒரே அப்போஸ்தலர் சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டு விசுவாசிக்கிறேன். வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் இந்த வேளையில் இறை வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக பாடல் புத்தகத்தில் 393வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 393வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து எழுந்து பாடுவோம். Thank you.
உட்காருங்கள். நாம் யாவரும் தலை வணங்கி கடவுளை நோக்கி இறை வேண்டுதல் புரிவோம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழ்ந்து எங்களை ஆளுகை செய்கின்றவருமாகிய நல்ல கடவுளை, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களிலே செல்லுகிற ஒரே நாள் நல்லது என்று உடைய வேத வார்த்தை எங்களுக்கு கற்றுத் தருகிறது. அதை நாங்களும் எங்கள் வாழ்விலே உணர்ந்திருக்கிறோம். எங்கள் வாழ்விலே கடவுள்
இம்மட்டுமாக தருகிற, தந்து வருகிற, இனியும் தரப்போகிற எல்லா நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றிகளை நாங்கள் உமக்கு படைக்கின்றோம். இந்த வேளையிலும் கடவுளுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நன்றி படைக்கின்றோம். குறிப்பாக இந்த 2021 ஆண்டின் இந்த 11வது மாதத்தினுடைய முதல் ஞாயிறு வழிபாட்டில் நாங்கள் இணைந்து ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுளை இந்த வேளையிலும் உங்களுடைய வேத எழுத்துக்களை, வேத உயிருள்ள வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும்படியாக, தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நீர் எங்களது உள்ளங்களை ஆண்டவர் ஒருமுகப்படுத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். அடியாரின் வாயின் வார்த்தைகளும் இந்த இறை வார்த்தைகளை கேட்கின்ற உம்முடைய மக்களது இதயத்தின் தியானமும் உம்முடைய இன்ப சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளினுடைய காலை வேளையிலே கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 23வது ஓய்வு நாள். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கின்ற தியான பாடம் 1 அரசர்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரையுள்ள திருவசனங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரையுள்ள வசனங்கள். திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சரத்தா ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உனக்கு ஆகாரம் அளிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே எலியா எழுந்து சரத்தாவுக்கு போனார். அவன் அந்த ஊருக்கு வரவே ஊர் வாசல் அண்டையில் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு விதவையை, ஒரு கைம்பெண்ணை கண்டார். அவன் அவளை கூப்பிட்டு, எனக்கு ஒரு பாத்திரத்தில் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்டுக்கொண்டார். அவள் தண்ணீர் கொண்டு வர போகிற போது அவன் அவளை மறுபடியும் கூப்பிட்டு, உன் கையில் எனக்கு கொஞ்சம் ஆகாரமும் எடுத்து கொண்டு வா என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் வேறு ஆகாரம் இல்லை, உமது கடவுளாகிய கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணை ஆறும் 2 சுள்ளி விறகு பொறுக்குகிறேன். வீட்டில் உள்ளதை எனக்கும் என் பிள்ளைக்கும் சமையல் செய்ய போகிறேன். அதை சாப்பிடவும் பிற்பாடு சாக வேண்டியதுதான் என்றாள். எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, போ, நீ சொல்லுகிறபடியே சமையல் செய். ஆனாலும் முதலாவது அதில் எனக்கென்று ஒரு சிறிய அடையை செய்து என்னிடம் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் செய்யலாம். இஸ்ரவேலின் கடவுளாய் கர்த்தர் சொல்லுகிறதை கேள். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் உன் பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் இல்லாமல் போவதுமில்லை என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படியை செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தின் எண்ணெய் இல்லாமல் போகவும் இல்லை என்பதுவே. தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கு உரியவர்களே, இந்த உலக வாழ்விலே நாம் ஒவ்வொருவரும் விசுவாசம் உடையவர்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். நம்பிக்கை உடையவராய் காணப்பட கடவுள் நம்மை அன்போடு அழைத்துக் கொண்டிருக்கிறார். வரலாற்று ஏடுகளிலே மிகப்பெரிய ஒரு மாவீரன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்வின் சரித்திரங்களிலே பலவிதமான சம்பவங்கள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில்
இந்த மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய உடைமைகளை எடுத்து தன்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். தனக்கு அறிந்தவர்களுக்கு, அறிமுகமான நெருங்கினவர்களுக்கு அந்த உடைமைகளை எடுத்து பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது நெருங்கிய ஒரு நண்பராய் காணப்பட்டு வந்த பெர்டிகஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நண்பர் அவரை அணுகி, ஏன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறேன்? உம்முடைய உடம்பில் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இப்படி பகிர்ந்து கொண்டிருக்கிறீரே, உம்முடையதாக இருக்கும்படியாக நீர் சில உடைமைகளை வைத்திருக்கலாமே என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டு நெருங்கி நண்பராய் இருக்கிறபடினாலே உரிமையோடு கூட நெருங்கி கண்டித்து கூறுகின்றார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் என்னுடைய உடைமைகள் எடுத்து நான் என்னுடைய அறிமுகமாக நான் பகிர்ந்து கொடுத்தாலும் கூட மறுபடியுமாக நான் இவற்றை என்னாலே சம்பாதித்துக் கொள்ள முடியும், என்னாலே தனதாக்கிக் கொள்ள முடியும், நான் இன்னும் அனைத்து காரியங்களை எனக்குரியதாக சம்பாதித்துக் கொள்ள முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய ஒரு காரியம் தன்னம்பிக்கை, அதோடு கூட சார்ந்திருக்கின்ற ஒரு இறை நம்பிக்கை அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மறுபல வாழ்விலே அநேக நேரங்களிலே தன்னம்பிக்கை இழந்து போகின்ற சூழ்நிலைக்கு நேராக அநேகர் உந்தி தள்ளப்படுவதை பார்க்கிறோம். தொழில்களிலே பல முதலீடுகளை பணங்களாய் செய்திருக்கின்ற பொழுது, சில நேரங்களிலே சில தொய்வுகள் ஏற்படுகின்ற பொழுது நாம் இயல்பாகவே பல்வேறு நிலைகளிலே மன ரீதியாக நம்பிக்கையை தளர்ந்து போகக்கூடிய பிள்ளைகளாக, தளர்ந்து போகின்ற மக்களாக நாம் மாறிவிடுகின்றோம். அப்படி பலவிதமான சூழ்நிலை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்பிக்கையிலே தளர்வுகள் வருகின்ற பொழுது தன்னம்பிக்கையிலே நாம் எழுகின்றவர்களாக, இறை நம்பிக்கையோடு இணைந்து நம்முடைய வாழ்வை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய மக்களாய் இருக்கும்படியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்விலே, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்விலே இறை நம்பிக்கைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நன்மையே நீங்கள் நினைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நன்மை செய்கிற ஆண்டவரை சார்ந்து நன்மைகளை புரிகின்ற பிள்ளைகளாக, நன்மையை தொடர்ந்து செய்கிற மக்களாக நம்முடைய இதயங்களை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே ஆண்டவர் மீது பதித்து வைக்கிற பிள்ளைகளாக இருந்து அதன் வழியில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும்படியாக, நம்பிக்கையின் செயல்பாடுகளிலே நாம் செயல்படும்படியாக கடவுள் நம் அனைவரையும் அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் திருமுகத்திலே நாம் காணுகிற பொழுது விசுவாசத்தை குறித்து நாம் காணப்படுகிற அந்த விசுவாச வார்த்தைகளை நாம் காணுகிற வார்த்தைகளை கூட நாம் அனைவரும் நன்கு அறிவோம். விசுவாசம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நம்பிக்கையில் இருந்து இன்னும் ஒரு படிநிலை உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை கண்டு நான் நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு காரியம். ஆனால் விசுவாசம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நாம் இன்னும் அந்த காரியங்களை காணவில்லை, அந்த பொருளை நாம் காணவில்லை என்றாலும் அது எனக்கு கிடைக்கும், அது என்னை வந்து சேரும், அது எனதுடையதாய் மாறும் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கையுடைய உன்னத தன்மைதான் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் திருமுகத்திலே அந்த வசனங்களிலே நாம் காணுகின்ற பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் காணுகின்ற வேளை விசுவாசமானது எதிர்நோக்கி ஆசிக்கிறவைகளை பற்றிய நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் என்று சொல்லுகிற பொழுது எதிர்நோக்கி நாம் எதை ஆசிக்கிறோமோ, எதை விரும்புகிறோமோ, எதை நாம் அதிகமாய் நாடுகிறோமோ, தேடுகிறோமோ அது எனக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயம், ஒரு உறுதியை அது குறிக்கிறதாக இருக்கிறது. அப்படி என்ன நம்முடைய பிசினஸ், நம்முடைய வாழ்வின் குடும்ப சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்வு எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் அது எனது ஆகும் என்று சொல்லுகிற அதில் இருக்கக்கூடிய நிச்சயமாக இருக்கிறது. இந்த நிச்சயத்திலே அந்த உறுதியான ஒரு நிலைகளிலே இன்றைக்கு பெருகும்படியாக கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். காணப்படாதவைகளை குறித்த உறுதிப்பாடு என்று சொல்லி 2வது பிற்பகுதி சொல்லப்படுகிறது. விசுவாசமானது எதிர்நோக்கி ஆசிக்கிறவைகளை பற்றிய நிச்சயம், காணப்படாதவைகளை குறித்த ஒரு உறுதி.
அப்படி என்று சொல்லும் பொழுது விசுவாசுடைய வாழ்வின் நம்முடைய உன்னதமான நோக்கம் என்ன? நாம் இன்னும் நிலையான வாழ்வை காணவில்லை, நித்திய ஜீவனை நீங்கள் நானும் இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் நித்திய ஜீவன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அநேக வார்த்தையின் மூலமாக விளம்பி இருக்கிறார். ஆண்டவர் நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவுக்கு வரான் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது நித்திய ஜீவனை குறித்த வார்த்தையில் இருக்கிற பொழுது நித்திய ஜீவன் என்பது உறுதியான ஒன்று. எனவே அதை சார்ந்திருக்கிற நம்பிக்கையை இன்னைக்கு நாம் உறுதிப்பாடோடு இருக்கும்படியாக உன்னத நோக்கத்தை சார்ந்திருக்கிற உறுதிப்பாடு என்று சொல்லும் பொழுது சமகாலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை கூட நமக்கு உறுதியான நிலைகள் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. குடும்ப சூழ்நிலைகளிலே குடும்பங்களுக்கு எழுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு விடியல் ஏற்படும், நல்ல ஒரு முடிவு ஏற்படும் என்கிற இன்னும் விடியல் ஏற்படவில்லை, இன்னும் சுமூகமான சூழல் ஏற்படவில்லை. ஆனால் சுமூகமான சூழல் ஏற்படும் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் விசுவாசமாக இருக்கிறது. அது அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நீங்கள் செல்லுகிற பாதையில் எழுகிற எல்லா தடைகளையும் உடைத்தெறிகின்ற ஒன்றாக மாறுகிறது. நாம் செல்லுகின்ற பிரயாணங்களிலே அவநம்பிக்கையில் எழுகின்ற பொழுது நம்முடைய நோக்கம் ஒருவேளை உறுதியாக இருப்பினும் கூட அந்த உறுதியில சில சலனங்கள் ஏற்படுகிற பொழுது பிரயாணங்கள் கூட சிறிய தடைகள் கூட பெரிய பாறைகளை போல காட்சி எழலாம். ஆனால் நம்பிக்கை இருக்கிற பொழுது அது பெரிய பாறைகள் கூட சிறிய கற்களை போல மாற முடியும். அதுதான் நம்முடைய வாழ்விலே விசுவாச வல்லமையினுடைய செயல்பாடாக இருக்கிறது. எனக்கு அன்பிற்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற உலக வாழ்விலே நமக்கு முன் இருக்கிற பல சவால்கள், நமக்கு முன் இருக்கிற பலவிதமான நிலைகள் இன்றைக்கு ஒருவேளை தடைகளாக இருக்கிறதோ, அது தடைகளை உடைத்து போடுகிற கடவுள் இதோ உங்கள் முன்பதாய் கடந்து செல்லுகிற தடைகளை மாற்றி போடுகிறார் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறதே. அப்படி என்றால் தடைகளை மாற்றி போடக்கூடிய கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாரையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். நான் பெறப்போகிற நன்மையை குறித்து நான் விசுவாசத்தோடு கூட இருக்கிறேன் என்கின்ற அனுபவத்தில் நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள கடவுள் நம்மை இந்த நாளிலே அன்போடு கூட அழைக்கின்றார். இந்த சாரபாத் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே, சீதோனுக்கு அடுத்திருக்கிற பகுதி, மத்திய தரைக்கடல் பகுதியிலே காணப்படுகின்ற ஒரு சிற்றூர். அந்த பகுதியிலே ஒரு கைம்பெண் காணப்படுகிறார். கணவரை இழந்து ஒரு மகனோடு வாழுகின்ற அனுபவம் எவ்வளவு ஒரு வேதனையான அனுபவமாக இருக்க முடியும். நம்பிக்கையெல்லாம் கலந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட அங்கே காணப்படுது. காரணம், அங்கே தேசமெங்கும் பஞ்சம் காணப்பட்டு வந்தது. பஞ்ச காலங்களிலே செல்வங்களை பல நிலைகளில் சேகரித்து வைத்திருப்போர் கூட அங்கலாய்த்து போய்விட நேரிடும். அப்படி செல்வங்களை சேர்த்து வைக்கிற ஒரு குறிப்பிட்ட நிலை வருகின்ற பொழுது அவர்கள் அசைந்து போவார்கள். இனி கொஞ்சம் இல்லையா இல்லாமல் போய்விடுமோ என்கிற நிலைகள் வரும் என்று சொல்லும் பொழுது ஒரு கைம்பெண்ணுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? ஒரு மகன் என்று சொல்லும் பொழுது ஒரு சம்பாத்தியம் செய்கின்ற மகனாக இருக்கிற நிலைகளாக அதிலே சொல்லப்படவில்லை. ஒருவேளை சின்ன ஒரு பாலகனாக ஒரு 12 வயதோ ஒரு 13 வயது வேலைக்கு செல்லுகிற தகுதி இல்லாத நிலையில ஒரு பிள்ளையாடனாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையோடு ஒரு தாய் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எலியா அவரை சந்திக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். அங்கே சென்று அந்த பெண்ணோடு கூட எலியா உரையாடுகின்றார். இங்கே ஒருபுறம் எலியா பசியோடு இருக்கிறார், இன்னொரு புறம் இந்த கைம்பெண்ணு மகனும் பசியோடு இருக்கிறார்கள். தங்களுக்கு கொஞ்சமான உணவு, கொஞ்சம் உணவை வைத்துக் கொண்டு அதை சாப்பிட்டு விட்டு சாகும்படியாக இருக்கின்ற ஒரு தருணம். இந்த நிலையை நீங்கள் பார்க்கிற பொழுது தங்களையே போஷிக்க முடியாத நிலையிலே முழுமை இல்லாத பொழுது எப்படி மற்றவரை கவனிக்க முடியும்? ஒருவேளை இந்த உலகத்திலே தங்களை போஷிப்பதற்கான நிலைகளெல்லாம் சிறப்பாக இருந்தும் மற்றவர்களை கவனியாது இருக்கிற மக்கள் இருக்கலாம். தங்களுக்கு போதுமான நிலைகள் இருக்கிற பொழுது மற்றவர்கள் கூட தாங்குகின்ற தன்மைகள், தாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருந்தும் கூட மற்றவர்கள் உதவி செய்யாமல் கவனியாமல் இருக்கிற உண்டு. ஆனால் இங்கே சாரபாத் கைம்பெண்ணுடைய வாழ்வு நிலையை பார்க்கும் பொழுது தனக்கே போஷிக்க முடியாத, தனக்கே சிறப்பாய் தனக்கு போதுமானதாக போஷிக்க முடியாத சூழ்நிலையிலே குறைவுபட்டிருக்கிற ஒரு குறைவு நிலையிலே இருக்கின்ற பொழுது இந்த எலியா அவரை சந்திக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வு கூட இப்படித்தான் இருக்கலாம்.
எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் தீர்ந்து விட்டது, இனி என்ன இருக்கிறது என்று சொல்லுகிற நிலைகளுக்கு நீராய் செல்லுகிற பொழுது ஒருவேளை கடவுளுடைய பரீட்சை கூட அப்படி நிலைக்கு நீரால் பண்ணப்படலாம். ஆனால் ஒன்று, அவர் நம்மை சோதித்தாலும் கூட பொன்னை போல விளங்க செய்கிறவராக இருக்கிறார். கடவுள் நம்மை சுழலை கோதுமை புடைப்பது போல புடைத்தாலும் கூட ஆண்டவருக்கென்று இருக்கும்படியாக நம்மை பலப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பேதுருவை சுளைகளை பிசாசு அவரை போட்டு புடைப்பது போல பல சிக்கல்கள் வந்தது. ஆனாலும் கூட அவரை கொண்டு சபையை கட்டும்படியாக பலப்படுத்தின கடவுளது ஆற்றலை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, இந்த கைவின் நிலையை பார்க்கிற பொழுது பரிதாபமான நிலை. அவரை பார்த்து எலியா சொல்லுகிறார், எனக்கு தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறார். தாகத்திற்கு எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறார். ஒருபுறம் சந்தோஷம், சாப்பாடு கேட்கல, அப்பம் கேட்கல, உணவு கேட்கல, தண்ணீர் மட்டும் தானே கேட்கிறாங்க. தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தலான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க. எலியா மறுபடியும் அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க. அந்த பெண்ணை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் உணவு கொண்டு வா என்று சொல்லி கேட்கின்றார். இப்பொழுது அங்கே அடிப்படை நிலை அங்கே ஆரம்பிக்கிறது. என்ன அந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது, அவர் சொல்லுகிற முறைகளை பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சம் எண்ணெயுமே இருக்கிறது, அவைகளை நாங்கள் நானின் மகனும் நாங்கள் அதை அடைகளாய் செய்து அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் சாகதான், எங்கிட்ட வேற உணவு எதுவுமே இல்லை என்கிற பரிதாப நிலையை கடவுளுடைய பக்தனாகிய எளியவரிடத்தில் முறையிடுகின்றார். பாருங்கள், இந்த வேளையில கூட எலியா சொல்லியிருக்கலாம், சரி அப்பா, சரிம்மா, நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க போங்க, நான் வேற வீடை பார்த்து நான் செல்லுகிறேன் என்று அவர் சொல்லி சென்றிருக்கலாம். கடவுள் அருமடைகளை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த பெண்ணுடைய வாழ்விலே ஒரு நன்மைகளை கொடுக்க கடவுள் திருமணம் பெற்றுகிறவராக இருக்கிறார். அதற்கு முன்பதாய் வருகிற ஒரு சின்ன சோதனை சவாலாய் இருக்கிற பொழுது, இப்பொழுது முதலாவது அந்த மாவு, கொஞ்சம் இருக்கிற மாவு, கொஞ்சம் இருக்கிற எண்ணெய், இதில் முதலாவது எனக்கு ஒரு அடையலை செய்து கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறார். எவ்வளவு ஒரு சுயநலமுடைய ஒரு இறைபக்தனாக இருக்க வேண்டும். எங்களுக்கு இருக்கிற பொழுதே கொஞ்சம் உணவு, நானும் என் பிள்ளையை சாப்பிட்டு சாகுன்னு சொல்றேன். இது கூட புரியாத விடைக்கு நாட்களில இறைபக்தர்களுக்கு அதிகமாய் மரியாதை கொடுக்கிற ஒரு காலம், ஒரு தேவன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்ன அதிகமாய் கனப்படுற ஒரு காலம். ஆபிரகாம் கடவுளுடைய தூதன் வருகின்ற பொழுது அங்கே தூதனாக 2 மனிதர்களாக இருந்தார்கள். அது கடவுளுடைய மனிதனாக எண்ணின பொழுது அவர்களை எவ்வளவாய் உபசரிக்கிறார். கன்றுகளை அடித்து, கொழுமையான கன்றை அடித்து உணவை சமைத்து கவனிக்கிற ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு நல்ல ஒரு வரவேற்பை அங்கே பார்க்கிறோம். அதே போலத்தான் இங்கே கண்க கைமண்ண காணப்படும் பொழுது ஒரு இறைபக்தன் வந்து விட்டார். ஆனால் வீட்டுல ஒன்றுமில்லையே. இப்பொழுது இந்நிலையை சொன்ன பொழுது கூட இப்படி இவர் பேசி எனக்கு முதலாவது கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறாரே, ஒருவேளை எவ்வளவு சுயநலமுடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் எண்ணிருக்கிறார். ஆனாலும் கூட ஒரு இறைபக்தன் கேட்டுவிட்டார், கடவுளை தொண்டன் கேட்டுவிட்டார். அவருக்கென்று சில உடைமைகள் இல்லை, அவருக்கென்று சில மற்ற சம்பாத்தியங்களை கடவுளுக்கென்றே பணி செய்கிற ஒரு மனிதன் ஏழையாய் என்னிடையே வந்து விட்டார் என்று சொல்லி முதல் உணவை அந்த எலியாவுக்கு அவர் சமைத்து செய்து கொடுக்கின்றார். அருமையானவர்களே, அதற்கு முன்பாக ஒரு வாக்குறுதி கொடுத்தார். பஞ்சகாலம் மட்டும் ஒரு வீட்டிலே ஒரு குறையுமே இருக்க போவதில்லை என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். இப்பொழுது இந்த பெண் அந்த வாக்குறுதியை நம்பினாரா, அல்லது ஒரு இறைபக்தமாக இருக்கிற பொழுது சரி ஒரு பக்தன் வந்துவிட்டான்னு சொல்லி எண்ணி செய்தாலும் தெரியவில்லை. ஆனால் அவர் செய்தார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஏதோ ஒரு ஆற்றல் அந்த பெண்களுக்குள்ளாய் கடந்து சென்றிருக்க வேண்டும். அதை அப்படியே எடை பார்க்காமல் அப்படியே முனைந்து செய்து விடுகிறார். கடவுளுடைய மனிதன் சொல்லி கடவுளுக்கு அர்ப்பணித்து விடுகிறார். அந்த பொழுது முதலாவது உணவை எடுத்துக்கொண்டு அந்த எலியாவுடைய கரத்திலே கொடுக்கின்ற அனுபவத்தை பார்க்கிறோம். கடவுள் வார்த்தையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். கடவுள் ஒரு தேவமனிதன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால்
இந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை அந்த தரையிலே விழுந்து போகவில்லை. அந்த வார்த்தை வல்லமை இருக்கும்படியாக இந்த பெண் முதலாவது அந்த ஊழியக்காரனை போஷிப்பதன் மூலமாய் கடவுள் அந்த வீட்டிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அது என்னவென்று சொல்லுகிற பொழுது, இந்த பஞ்ச காலம் மட்டுமாகுது. இந்த வேத பகுதியை நீங்கள் இல்லங்களில் சென்று நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். நீங்கள் இல்லங்களில் சென்று அதை நீங்கள் தியானிக்க வேண்டும், அதை முறையிட வேண்டும். உடைய வாழ்வில் விசுவாசம் பெருகும்படியாக, பல்கி உருவாகும்படியாக அந்த விசுவாச வார்த்தைகளை நீங்கள் இல்லங்களில் சென்று படிக்க வேண்டும். இல்லாதவைகளை இருக்கிற போல் அடைக்கிற கடவுள் 5 பேர் மட்டுமே இருக்கின்ற பொழுது அது எப்படி 5000 பேர் போஷிக்க முடியும்? அது இம்பாசிபிள், சாத்தியமே இல்லை. கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் எண்ணெய், இவ்வளவு சமைப்பதற்கான கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், இது எப்படி பஞ்சகாலம் மட்டும் சாத்தியமாகும்? இந்த வார்த்தையை சொல்ல, இது ஒரு பிதற்றான வார்த்தை. இதுல என்ன, இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி பெண் எண்ணிருக்கலாம். என்ற இறை வார்த்தையாக இந்த பெண் என்று ஒரு வந்து சொல்லிவிட்டார் என்று சொல்லி அதை எதையுமே செய்து விடுகிற பொழுது கர்த்தர் செய்கின்ற காரியம் பஞ்ச காலம் முடியும் மட்டுமாக அந்த வீட்டிலே அவள் வைத்திருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு, அந்த கலசத்திலே கொஞ்சம் எண்ணெய், அது கொஞ்சம் தான் இருந்தது. பாருங்க, அது எடுக்க எடுக்க குறையாதபடிக்கு பெரிய கொண்டிருக்கிறது. கொஞ்ச காலம், எத்தனை காலம் என்று எத்தனை ஆண்டு என்று சொல்லி அதனை போடப்படவில்லை. ஒருவேளை 3 ஆண்டுகளாக இருக்கலாம் என்று சொல்லி நாம் அறியப்படுகிற பொழுது அது எப்படி சாத்தியமாகும்? மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். பஞ்சகாலம் மட்டுமாக அவர்கள் புசித்து திருப்தியோடு வாழும்படியாக கடவுள் போஷித்ததை இந்த வேறு வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. சாதாரண சூழ்நிலை இருந்தால் ஏதாவது வேலைக்கு சென்று உழைத்து விடலாம். கடந்த 2020 ஆண்டு அந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி முதற்கொண்டு கொரோனா ஃபுல் லாக்டவுன். கல்லூரிகள், பள்ளிகள், வேலை ஸ்தாபனங்கள் எல்லாம் தடையோடு கொண்டிருக்கிற பொழுது எல்லா ஸ்தாபனங்களிலும் முடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற பொழுது பிசினஸ் வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாய், ஒன்று இல்லை என்று இன்னொன்று அதோடு சேர முடியாது. ஒரு வேலை செய்கிறவர்களுக்கு வேலை செய்வதற்கான வேலை வாய்ப்புகள், வருமானம் இல்லை என்று சொல்லலாம். அவரை சார்ந்து சின்ன சிறு வேலைகள் செய்கிறவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? வேலை வாய்ப்பு கிடைக்கும்? சாத்தியமல்ல. ஒருவேளை அரசு துறையிலே பணியாளருடைய எண்ணிக்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தாலும் கூட ஏனைய துறைகள் பண இருக்கிறது. வாகனம் ஓட்டுகிற பணிகளாக இருக்கலாம், அல்லது தனியார் நிறுவனங்களில் பணி செய்கிற ஒரு பணிகளாக இருக்கலாம், வியாபாரம் செய்கிற வியாபாரங்களாக இருக்கலாம். எது இருந்தாலும் கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு வந்த பொழுது ஒரு பஞ்சகால போன்ற அனுபவங்கள் தான். அது முன்பதாக பலங்கள் எப்படியா ரொட்டேஷன் ஆயிரும், ஏதாவது பணி நமக்கு கிடைக்கிறது, வேலை கிடைச்சிடும், அன்றாட உள்ள காரியங்களை எப்படியோ 400 ரூபாய் 500 ரூபாய் கிடைத்துவிடும், அதை வைத்து ஏதாவது நாம் செய்து விடலாம். ஆனால் இந்த கொரோனா காலங்கள் எதுவும் செய்ய முடியாத நிலையாக இருந்தது. அப்படி என்றால் தேசமும் பஞ்சம் இருந்த காலங்களிலே பிழைப்பதற்கான வழிகள் இல்லை. 100 நாள் வேலைகளுக்கு செல்லுகிற கிராம பகுதியில் இருக்கிற பின்தங்கி கிராமங்களிலே 100 நாள் வேலை உண்டு. ஆனால் கொரோனா காலங்களில் கூடி சென்ற வேலைக்கு போகக்கூடாது. அப்ப அந்த குடும்பங்கள் எப்படி இருந்திருக்கும்? நாம் சிந்திக்கிற பொழுது இந்த கைவு நிலை, ஏதாயிரம் சாதனை எப்படியாயும் எங்கேயா வீட்டு வேலை செய்து எனக்கு என் பிள்ளைக்கு நான் உணவு கொடுத்திருப்பேன், என் குடும்பத்தை பாதுகாத்து இருப்பேன், சாப்பிட ஏதாவது வழி வைத்திருக்கும். ஆனால் காலமோ பஞ்சகாலம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அந்த பெண் காணப்படாத நிலை முதலாவது கடவுளுடைய பக்தனை அவர் கோஷிக்கின்ற பொழுது அந்த கடவுள் மனிதன் மூலமாக சொல்லுகிற வாக்குறுதிகள் அது நிறைவேற பெற்று அவர்கள் வேதவாதை சொல்லும் பொழுது எவ்வளவு நாட்கள் சொல்லப்படவில்லை. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 17:15 சொல்லுகிற பொழுது அவள் போய் எலியாவின் சொற்படியை செய்தார். அவளும் இவளும் அவள் வீட்டாரும் பல நாட்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லுகிற வார்த்தை வருகிறவள் தொடர்ச்சியாக 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்னபடியே பானையுமா செலவழிந்து போகவில்லை, கலசத்து எண்ணெய் இல்லாமல் போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான அந்த ஒரு இறைமக்களே, நம்முடைய வாழ்விலே நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை, நாம் கொள்ளுகிற விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்கிற பொழுது, நம்முடைய வாழ்விலே இருக்க நம்பிக்கை கடவுள் மீது இருக்கிற பொழுது நம்பிக்கை ஆண்டவர் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை. நம்பிக்கை மிக முக்கியமான ஒன்று.
தன்னம்பிக்கை இழந்திருக்கிற மனிதனாகி நம்முடைய வாழ் நாம் காணப்படுற பொழுது பல நேரங்களிலே பல தடைகள் நம்முடைய வாழ்வில் வரலாம். வேளையில் கூட தன்னம்பிக்கையோடு கூட சேர்ந்து இறை நம்பிக்கையும் இருக்கிற பொழுது அது முழுமையான நம்பிக்கை நேராக நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பெண் இருப்பதிலே ஒரு நிறைவை அவர் கொடுத்து விட்டார். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கின்றார். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லும் பொழுது ஆபேல் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கின்ற பொழுது அவர் செய்கிற காரியம் தனக்கு கிடைத்த தனக்கு இருக்கிற அவைகளில் கொழுமையானதை எடுத்து கடவுளுக்கு படைத்தார். எனவே ஆபேலின் காணி கடவுள் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார்? கொழுமையானதை எடுத்து படைத்தார். ஆனால் காயின் அப்படி காய்கறிகளிலே சிலவற்றை எடுத்து மட்டும் படைத்திருக்கிறார். ஆனால் இங்கே இந்த ஆபேல் இருக்கிறதுல சிறந்தது. பொலிந்த ஆடுகளில் எது கொள்ளு இருக்கிறதோ அதை எடுத்து என்ன செய்தாரா? அதை எடுத்து கடவுளுக்கு என்று சொல்லி சந்தோஷத்தோடு கொண்டு படைக்கிறார். கடவுள் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நான் செய்கிற காரியம், இதுல நான் தியானிக்கிற காரியம், இந்த சார்ப கைப்பெண் அது இருக்கிற பொழுது முதலாவது நடையிட்டு கடவுளுக்கு பக்தர் கொடுக்கிறார். ஏதோ கொஞ்சம் உடைந்தது, அதாவது உடைசலானது அல்ல, சிறந்ததை கொடுக்கின்றார். சில கிராமங்களை போய் பார்த்தீங்கன்னா சில இடங்களை செல்லாத நாணயங்கள், செல்லாத இந்த கரன்சி என்ன செய்யும்? காணிக்கு பயிர் இருக்கும். காணிக்கை திறந்து எண்ணி பார்த்தா இந்த பணம் செல்லாது. கடைகளை கொடுத்து போகாது. அதை எடுத்து காணிக்கை பயிர பையப்பட்டுருவாங்க. கர்த்தருக்கு தானே அவர் நினைக்கிற காரியம் தான், அது கடவுளுக்கு தான் சொல்லி அதை கொடுத்துருக்காரு. கர்த்தர் பையன் எனக்கு தான் இருக்கு, நான் போட்டு சொன்னேன். ஆனால் அதிலும் கூட சிறந்த காசு எடுத்து கொடுக்க முடியும். அவ்வாறுங்களே நமக்கு கிடைக்கிற வருமானங்கள் இருக்கிற பொழுது நமக்கு ஏற்றுமை பணம் எடுக்கிறோமா, அதை எடுத்து எது கசங்காம, எது அழகாக, எதுல ஒரு சின்ன கூட ஒரு டேர்ட்டி படாம சிறப்பா இருக்கிற அந்த கரன்சி எடுத்து கடவுளுக்கு சொல்லிக்க வேண்டும். அது நமக்கு அதை யாரும் விரும்புகிறார். இதன் மூலமாய் கடவுள் பிரியப்பட்டு சொல்லும்போது நம்முடைய மனதை பார்க்கிறார். பல நேரங்கள் ஒரு அதிகாரியை பார்க்கும் பொழுது எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம், கனப்படுத்துறோம். அதே கருத்தை கடவுளுக்கு எதிர்பார்க்கிற தவறு இருக்கிறாரு. நம்மை படைத்தவர், நம்மை பராமரி, நம் வாழ்வு தருகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை கனப்படுத்துவது என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது? ஏன் நம்முடைய மனங்கள் வேறுபட வேண்டும்? அவரை கனப்படுத்தும் பொழுது அந்த சிறந்த காணிக்கையை எடுத்து கடவுளுக்கு கொடுக்கிற அனுபவம், முதன்மையாக கடவுளுக்கு என்று தருகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் காணப்படும்படியாக அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய ஆவிற்காய் கடவுள் அங்கே இருக்கின்றார், அதை ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நம்மையே அதை காணிக்கையாக மாற வேண்டும். நம்மையே கொடுக்க, நமக்கு இருக்கிற அலுவல்கள் நமக்கு பல இருக்கலாம், நமக்கு இருக்க தேவைகள் அநேகம் இருக்கலாம், இந்த சாரவாத் கைமடுகிற தேவைகள் அநேகம் இருக்கலாம். ஆனால் கூட தனக்கு இருக்கிறதை ஆண்டவர்களுடைய மனிதனுக்கு கொடுக்கிற அனுபவத்தில் இருக்கிற பொழுது பின் நாட்கள் வாழ்விலே ஆசிரியராய் மாறியதை பார்க்கிறோம். ஒருவேளை என்னை கொஞ்சம் நன்மையோடு நாம் இருக்கிறோமா, அல்லது குறிப்பு நிலையில் நாம் ஆசிரியை பெற்றிருக்கிறோமா, அதனை சிறப்பை கடவுளுக்கு தருகின்ற ஒரு மனதை கடவுள் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அது நமக்கும் கூட ஒரு பெரிய மகிழ்ச்சி. நேரங்களை கடவுளுக்கு தாருங்கள், நேரங்களை கடவுளுக்கு கொடுங்கள். நேரங்கள் கிடைக்கிற பொழுது வேதத்தை வாசியுங்கள். நேரங்கள் கிடைக்கிற ஒரு நாளில் முதல் நேரம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். அது யாருக்கும் அல்ல, உலகத்திற்கு அல்ல, மொபைலுக்கு அல்ல. சில பிள்ளைகளை பார்த்தால் காலை எழுத பொழுது மொபைலுக்கு எந்த மெசேஜ் வந்திருக்கு, யார் மெசேஜ் அனுப்பியிருக்கு, யார் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிறாங்க சொல்லி முதலாவது பிள்ளைகள் அதுதான் பார்க்கிறாங்க. ஒருவேளை நாமும் கூட அப்படிதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் இருந்து பார்க்க தவறு இல்லை என்பவர்களே. நானும் கூட அதை கொஞ்சம் வைத்துவிட்டு காலையில் பல்துணைக்கு விட்டு வேணும் என்பதாக ஒரு அரை மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்து அமர்ந்து அந்த காரியம் முடித்துவிட்டு பிற்பாடு காரியங்களில் ஈடுபடுகிற அனுபவத்திலே வாழும் மக்கள் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். இங்க இருக்கிற அநேகர் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அநேகர் பழுத்த பழங்களாக, மூத்தவர்களாக, அநேக பிள்ளை உதவி செய்யக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு வாழ்வை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற பொழுது உண்மையிலே அது சிறந்த காரியம். ஒருவேளை கடைபிடிக்காது இருக்கிறவர்கள் அதை செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது கடவுளுக்கு என்று சொல்லி அது நம்முடைய வாழ்வில் விசுவாசத்துடைய அடையாளமாக இருக்கிறது. நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு, நாம் பெறப்போகிற ஆசீர்வாதங்களுக்கு, நாம் பெறப்போகிற நன்மைகளுக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. அதன் விசுவாசத்துடைய வாழ்வு காணப்படாதை குறித்து நிச்சயம் உறுதிப்பாடுகளை சொல்லி பார்க்கிறோம். எனவே அதிலே பெருகும்படியாக அழைக்கப்படுகிறோம்.
இக்கால காடுகள் நம்மை கடவுளை விட்டு தூரமாய் சென்று விடாதபடிக்கு கடவுள் மீது முழு நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக தொடர்ந்து முன்னேறி செல்கிற பிள்ளைகளாக வாழ அழைக்கின்றார். இன்றைக்கு வாசிக்க நற்செய்தி வாசகத்தில் நான் பார்க்கும் பொழுது இந்த கைம்பெண் அங்கே ஒரு ஏழை ஒரு பெண் காணப்படுகிறார். அந்த பெண் செய்த காரியம் தனக்கு இருந்ததிலே ஒரு காசு 2 காசை பிரித்து கடவுளை கரத்திலே கொடுத்து விடுகிறார். காணிக்கு பையை கடவுள் பார்த்து கொண்டிருப்பதாக நற்செய்தி படம் சொல்கிறது. மார்க் 12ஆம் அதிகாரம் 38 முதல் 44 உள்ள வசனங்கள் சொல்லுகிற பொழுது இயேசு காணிக்கை பட்டி அருகிலே அமர்ந்து இருக்கிறார். யாரெல்லாம் காணிக்கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ கடவுள் இன்னைக்கு இந்த காணிக்கை பை பார்க்கிறாரா இல்லையா? பார்க்கதான் செய்கிறார். சரி, அந்த விதமான மாற்றங்க கடவுள் பார்த்து நம்ம கொடுக்குறோம், உண்மைதான். அப்போ அந்த ஒரு பெண் செய்கிற காரியம் அவர் 2 காசப்படுகிறார். அப்போ மற்றவர்களாம் இருப்பதிலே கொடுத்தாரான். அந்த பெண் இருப்பதிலே தனக்கு இருக்கிற அந்த குறைந்தல முழுமை கொடுத்து விடுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்க பொழுது நமக்கு இருக்கிற பாடம், நம்மையே கடவுள் கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். கடவுள் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவே விசுவாசனுடைய ஒரு முதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே நம்முடைய விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இறை கரங்களிலே முழுவதும் நம்மை கையளிக்கிற பிள்ளைகளாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுபடி நடக்கிறார். கண்மையில் வைக்க நம்பிக்கையுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. சரிதானே? அப்ப அந்த விசுவாசனுடைய ஒரு வெளிப்பாடு நம்மையே அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணம். இதில் நாம் வாழும்படியாக முன்னேறும்படியாக இந்த உலக வாழ்வை சமகாலங்களிலே நாம் சிறந்த விசுவாச வாழ்வை நாம் காத்துக் கொள்ளும்படியாக மக்களாகிய பவுல் சொல்லுவதால் நல்ல போராட்டத்தை இந்த உலகத்தில் நான் போராடினேன், நல்ல ஓட்டத்தை இந்த உலகத்தில் ஓடி முடித்தேன், என் விசுவாசத்தை இந்த உலகத்தில் பல சவால்கள் வந்தபோது விசுவாசம் காத்துக் கொண்டேன். எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற நாளினாலே நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்ல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்காக வைத்திருக்கிறார். ஒரு ஜீவ கிரீடத்தை வைக்கிறார். அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தை நம் மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கைகளும் கடவுள் மீது வைக்கிற உன்னதமான நம்பிக்கையை கொண்டு நாம் தொடர்ந்து முன்னேறி சென்று நித்திய வாழ்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்காகவே இந்த வாழ்வு தரும் இறைநோக்கு வழியாக நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் ஒரு இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். யாவரும் எழுந்து நாம் ஸ்தோத்திர பலியை பாடுவோம். அனைவரும் அமரலாம். திருச்சபை அறிவிப்புகள் இப்பொழுது நடைபெறும். பிறந்த நாள் அறிவித்த 13/11/2021 அன்றைக்கான பிறந்த நாளுக்கு விஜய் சபையின் சார்பில் முன்னாள் அறிவித்த 16/11/2021 பிறந்த நாள் கொண்டாட திரு மார்ஸ் உதயகுமார் திருமதி சுதா மணிமேகலை புதல்வர் அரவிந்த் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடந்த வார காணிக்கை ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1230, மாத காணிக்கை 300.
ஏதாயிலும் சிறப்பு ஜபையில் இருக்குமாய் 9 கடந்தெல்லாம் உங்களுக்காக சிறப்பு மன்றாட்டு ஏற்படுத்தப்படும். கடவுளை நோக்கி நாம் மன்றாடுவோம். அளவற்ற அன்பையும் அருளையும் ஆசிரையும் எங்கள் வாழ்வில் அளித்து வருகின்ற அருட்கடலாகிய நல்ல தந்தையே இறைவா, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். உங்களுடைய இன்ப சமூகத்திலே வந்து வழிபடுகின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் கண்ணோக்கி பார்த்து நம்முடைய மக்களுக்கு வேண்டிய அமைதியை சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் தந்து வருகின்ற உங்களுடைய அன்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். கடவுளே, உம் சமூகத்திலே முன்பதாக வழிபடத்தின் அருகிலே வந்து ஜெபிக்கின்ற அன்பு பிள்ளைக்காக நாங்கள் வருகிறோம். கடவுளே, அருமையான பிள்ளை குயின்ஸ்டிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளையை இம்மட்டும் பாதுகாத்து வருகிறேன், நன்மைகளினாலே நிறைத்து வருகின்றேன். அருமையான பெற்றோர் வாழ்விலை பிள்ளையாய் தந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றபடினாலே நன்றி சொல்லுகிறோம். கடவுளே, திருவாளர் ஐவின், திருமதி கிரேஸ் ஐவின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் வாழ்விலை ஆண்டு தந்திருக்கின்ற பிள்ளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடவுளே, நான் குழந்தையாய் இருந்தேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தை போல நான் நடந்தேன். இப்போ நான் பெரியவனான பொழுது, புருஷனான பொழுது அந்த குழந்தைகளை ஏற்றவைகளை நான் விட்டொழித்தேன் என்று சொல்லி பொங்கலியா சொல்கிறது போல கடவுளை இந்த வேளையிலும் தன்னுடைய வாழ்விலே ஒரு புதிய நிலையை ஒரு எட்டுகின்ற வாக்கியத்தை கர்த்தர் பிள்ளைக்கு தந்து உங்கள் நன்மையினாலே பிள்ளை நிறைத்து அருளுகின்ற இந்த நன்மைக்காக நன்றி சொல்கிறோம். கடவுளை, பிள்ளையை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. படிக்கும் காலங்களில் நல்ல கல்வி ஞானத்தினாலே மகளை நிரப்பும் நல்ல வேத ஆற்றலை ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த நன்மைக்காக நன்றி படைக்கின்றோம். ஒரு சாமுவேலை போல, யோசேப்பை போல தன் வாழ்விலே சிறப்பாய் காணப்படுற அனுபவங்களை கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை பலப்படுத்தி வருகிற உங்களுடைய பேரன்புக்காக நன்றி பலிகளை சொல்லுகிறோம். கடவுளை, தொடர்ந்து நிறைவான ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளையோடு என்றைக்கும் தங்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். பிள்ளையுடைய பெற்றோர் வந்திருக்கிற தாத்தா, அதே போல தாய் மாமா போன்ற அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். நிறைந்த ஆசீர்வாதம் நம்முடைய மக்களோடு எந்நாளும் தங்கட்டும். உங்களுடைய கருத்தில் அனைவரையும் ஆற்றி அர்ப்பணிக்கிறோம். இந்த வேளையிலே இவர்களுக்காக எனக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். தந்தையே, அதே போல அந்த பிள்ளை அரவிந்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அன்பான பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக என்ற நோக்கத்தோடு தம்முடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறாரோ, நோக்கத்தை அறிகிற கடவுள் இருந்தவோ பிள்ளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. புதிய கல்வியாளர்கள் ஆண்டவரே பல தடைகள் இருந்த பொழுது கூட தொடர்ந்து பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த விடுமுறை காலங்களிலிருந்து தந்திருக்கின்ற அன்பிற்காக நன்றிப்படை நாளை முதற்கொண்டு பிள்ளைகள் செல்லுகின்ற படிப்பிலே உங்களுடைய வளமையான தரம் தங்கிட்டும் அந்த மகனை அரவிந்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை, நல்ல படிப்பின் ஞானத்தை கற்று தந்திருக்கின்ற கிருபைகளுக்கு நன்றி. தொடர்ந்து பிள்ளை படித்து முறையில் செல்லக்கூடிய அனுபவங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். நல்ல சுகபலம் அனைத்தையும் தந்து பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். சின்ன சிறார்களை தொடர்ந்து உடைய பரந்த கரத்தை தன்னுடைய பிள்ளைகளது சிரசிலை வைத்து ஆசீர்வதிக்கிற கடவுள் அல்லவோ. சிறு பிள்ளைகள் என்னுடைய வரை இடம் கொடுங்கள், அவர்களை குறை பண்ணாதீர்கள். இறையாட்சி அர்ப்பணிப்பட்டோடு உரியதென்று சொன்ன ஆண்டவரை நம்முடைய பிள்ளையை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர் ஆகியவர்களுக்கு இணைந்து ஜெபிக்கின்ற அனைத்து மக்களோடு நம்முடைய வல்லக்கரம் தங்கட்டும் காட்டி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரேசின் வழியை வேண்டுகிறோம். வேண்டலுக்கு நல்ல கடவுளே, ஆமென். இந்த வேளை நாம் அனைவரும் கடவுளுக்கு நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்கும்படியாக பாடல் புத்தகத்தில் 583வது பின் இணைப்பு கீதத்தை நாம் பாடுவோம். 583வது பின் இணைப்பு கீதத்தை நாம் பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே.
18வது பக்கம் இருக்கின்ற பாவ அறிக்கையை நாம் இணைந்து ஏறெடுப்போம். நம்முடைய வாழ்வில் செய்த பாவங்கள், சிந்தனைகளின் வழியாக, சொற்களின் வழியாக, செயல்களின் வழியாக நாம் செய்த பாவங்கள் அநேகம் இருக்கலாம். அவருக்கு முன்பதாக நாம் அனைவரும் வெளியரங்கமாக இருக்கிறோம். பூமி எங்கும் கடவுளுடைய கண்கள் உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவாக எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லை. வேளையிலும் கடவுளுக்கு முன்பதாக நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்விலே நாம் ஆலயத்திலே வந்திருக்கின்ற பொழுது, சென்ற காலங்களில் நாம் செய்த தவறுகள், மீறல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை நாம் எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். என்னுடைய வருகிற பாவி யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நான் நன்மை அழுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம் வாழ்விலே எது நிமித்தமாக வாருங்கள், எது நிமித்தமாக பல சுமைகள் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், மாறப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவை எல்லாவற்றையும் லகுவாக்கி தரும்படியாக சுமை தாங்கியாக ஆண்டவர் இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மெய்யாக மனம் வருந்தி ஒரு புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, புதிய நன்மைகளை நாம் விசுவாச அடிப்படையிலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, நம் வாழ்வை இறைக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த வேளையில் நம்முடைய பாவங்களை நாம் மனஸ்தாபப்பட்டு நாம் அறிக்கை செய்வோம். இறக்கமுள்ள கடவுளை, ஏழை பாவியாகி நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தில் அடிவது நியாயமாயினும் என்னையுடைய சமூகத்தை விட்டு தள்ளாதே. தேவரீர் சிலராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை மரணத்தை பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் அனைத்து நிகழ்ச்சியும் நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியையும் பலத்தையும் தந்தருடும். இனி நான் சாகு வேளையில் உம்முடைய மோட்ச ராஜ்யத்தை சேர்வதற்கு என்னை ஆயத்த பண்ணிடும் சுவாமி. ஆமென். இறை வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுள் கிருபை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளைப்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று 29வது பக்கம் இருக்கின்ற திருவிருந்தோடு கூடிய உங்களோடு
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய செவி கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவோடு இதை செய்யுங்கள். அப்படியே போசனம் பண்ணிய பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தமாகும் புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவோ கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இருநூற்று 95வது பாடலை இந்த நற்பணி விலையிலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 295வது நான் பாடல். நான் பாவிதானாலும் நீ மாசற்றரத்தம் சேர்ந்தேனே, வாயென்று என்னை அழைத்தீரே.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் மெய்யான விசுவாசத்தில் நிலை வாழ்வுக்கென்று திடப்படுத்தி காப்பதாக. சமாதோடு கடந்து செல்லுங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் மெய்யான விசுவாசத்தில் நிலை வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி காப்பதாக. சமாட்டோடு சென்று வாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமும் அவருடைய விலையேற பெற்ற மெய்யான விசுவாசத்தில் நிலை வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி காப்பதாக. சமாதோடு சென்று வாருங்கள்.
வார்த்தையின்படி உமது அடியேனை சமாதானமாய் போக விடுவீரே. ஒரு சாதிகளுக்கு பிரகாசிக்கிறபடியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீராயத்தப்படின உமது இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமாக யுகாயுகங்களாய் இருக்கிறபடியே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வவல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினால் எங்கள் பசி தாகத்தை தீர்ப்பாய் எமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனை பற்றிக் கொள்ளுகிற விசுவாசத்திற்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கும்படியாக நேர்த்திருக்கின்றோம். இதை எங்களுக்கு பலிக்கப் பண்ண வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் இவ்வாயுங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அனைவரும் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். முழந்தால் படையிட்டு கடவுளை நோக்கி நாம் மன்றாடுவோம். பலிபீடத்தில்லை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ஏழை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கண்டு விலை நோடி வந்தே கல்வாரி அந்தினையே கண்டு விலை நோடி வந்தே எழும் திருத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருத்தாலே நீங்க இருதயத்தை. அனைத்து ஆற்றலும் நிறைந்த எங்கள் தயாபரராகி நல்ல கடவுளை, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய இன்ப பிரசனத்தை நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரை அனுபவிக்க இறைவன் எங்களுக்கு பாராட்டின நல்ல ஈவுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளை தொழுகைகளை பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் கடவுள் குடும்பம் குடும்பமாய் பெயர் பெயராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம்.
இத்தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கிற அநேகர் பெயர் தெரியாதிலும் தம்முடைய மக்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாக பொருட்டாக உமது வாசஸ்தலங்களிலே கூடி வருகிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லுகிற எண்ணத்தோடு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க வேண்டும் என்கிற ஒரு மனம் சார்ந்த எண்ணத்தோடு வந்து உம்மை வழிபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தரீர் பொறுப்படுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடவுளே, உம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, அந்த உயரமான இடத்திலே உன்னதமான பிரசன்னத்திலே பேதுரு, யோவான், யாக்கோபு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற பொழுது, மோசே, எலியா இறைவாக்கினர்களை அனுபவித்த அந்த அனுபவம் இருக்கிற பொழுது, அந்த அனுபவங்களை பெற்ற வேளையிலே இனி நாம் கீழே செல்ல வேண்டாம், இங்கேயே இருந்து விடலாம். உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமாக அமைத்து இங்கே நாம் அமர்ந்து கொள்ளலாம், இங்கேயே வாழலாம் என்று சொல்லுகிற அனுபவத்தை சொன்ன பேதுருவை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய பிரசனம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான இடமாக இருக்கிறது. பூமியிலே வாழும் நாள் மட்டுமாக, பூமியிலே வாழுகிற காலம் மட்டுமாக உம்முடைய ஆலயம் எங்களுக்கு ஆசி கொடுக்கிற இடம், மன அமைதி தருகிற இடம், மன சந்தோஷத்தை கொடுக்கிற இடம், மன சமாதி தருகிற இடமாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் ஓட்டம் நிறைவடைகின்ற பொழுது உம்மோடு இளைப்பாறுகிற வாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, அலைந்து ஓடுகிற ஆண்டவரை படகை போல, அலை கடலிலே தத்தளிக்கிற படகை போல நேயர் வாழ்விலே காணப்படுகிற தத்தளிப்பிலே ஆண்டவர் மாற்றி போடுகிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். நன்கூரமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்வை கடந்து வந்து ஆண்டவர் இந்த எல்லா விதமான அலட்சியங்களை மாற்றி போட்டு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வை உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளை உண்மையில் நாங்கள் உறுதியான விசுவாசம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்படாததை குறித்த நம்பிக்கையிலே ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் தருவார், கடவுள் நிச்சயமாய் இந்த காரியத்தை வாய்க்கை பண்ணுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நம்பிக்கையிலே நம்முடைய பிள்ளை உறுதியோடு இருக்க வேண்டிய ஆற்றலைக்குரிய ஆவியார் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம். கடவுளை, அந்த விசுவாசத்தின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளை செயல்களை நாங்கள் பார்க்கிறோம். கடவுளை, விசுவாசத்தின் மூலமாக ஆபேல் தன் வாழ்விலை தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை முழுமையான கடவுளை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் எபிரேயர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். கடவுளை, அது விசுவாசத்துடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அந்த விசுவாச அடித்தளமாகவே இந்த சாரபாத் கைவன் அந்த எலியாவை போஷிக்கும்படியாக முதலாவது அவரை போஷிக்கிற அனுபவங்களை பார்க்கிறோம். அந்த ஒரு ஏழை தாய் ஆலயத்திலே காணிகள் 2 காசை முழுவதுமாய் படைக்கிற பொழுது அவர்களை காணப்படுது ஆண்டு மீது கொள்ளுகிற முழுமையான விசுவாசம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கடவுளை, எங்கள் வாழும் படிநிலைகள் கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாவற்றிலும் மேலாக கடவுள் எங்களுக்கு மேலானவராக இருக்கிறீர். தன்னம்பிக்கையோடு கூடிய வாழ்விலும் இறை நம்பிக்கை ஆண்டுவது அதிகமாக எங்களுக்குள் உள்ளாக மாற்றுகிறபடினாலே நன்றி படைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்வை கர்த்தர் வளமாய் கிருபையாய் போஷித்து நடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய வருகிற எவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறேனே, உம்முடைய பரந்த அன்பின் கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் அரவணைத்து ஆட்கொள்கிறபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உலகம் ஒருவேளை ஒதுக்கலாம், பிள்ளைகள் ஒருவேளை ஒதுக்கி தள்ளலாம், ஒரு உற்சாக உறவுகள் கைவிடப்படலாம், ஆனால் கடவுள் கைவிடுவதில்லை, எங்களை ஒதுக்கி தள்ளுவதில்லை, எங்களை அரவணைக்கிறவரை கடவுள் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். கடவுளை, உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். பூஜ்ஜியமா உலகத்திலே அநேக மக்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட நங்கூரமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு ஒருவரை முன்பாய் வருகிற பொழுது எல்லாம் எங்களுக்கு போதுமானதாய் இருக்க முடியும். ஆண்டவரே, அப்படி நம்பிக்கை கத்தனைகளை தருகிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். நம்முடைய மக்கள் செய்கிற எல்லா பணிகளிலும் குடும்ப வாழ்விலும் உம் நிறைவான ஆசீர் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை, உம் மீது வைக்கிற விசுவாசம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் வியர்த்தமாய் போவதில்லை, அது வீணாய் போவதில்லை, அது ஒவ்வொன்றும் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரை, ஒருவேளை பலவீனம் என்கிற பள்ளத்தாக்கிலே தள்ளப்பட்டிருக்கிற மக்களுக்காக வருகிறோம். ஏதாவது பல்வேறு விதமான பலவீனங்களில் இருக்கிற மக்கள்
மக்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆற்றலை கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். எங்களுக்கு அடிக்கப்பட்டு, எங்களுக்கு நொறுக்கப்பட்டு, எங்களுக்கு சிலுவையிலே காயப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய கழுவுகளினாலே இதோ நாங்கள் குணமாகிறோம் என்று சொன்னது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகபலத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். ஒருவேளை ஆலய வழிபாட்டு பங்கு பெற்று ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக வருகிறோம். இந்த பலவீனம் எனக்கு நீங்காதா என்று சொல்லி எதிர்நோக்கத்தோடு எனக்கு நல்ல ஒரு சுக வேண்டும் என்று நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் இருக்கிற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருகிறபடினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம். கடவுள் நல்ல ஆற்றலை கொடுத்து காத்துக் கொள்வீராக, செய்கிற பணிகளை ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய மக்கள் எந்தெந்த பணிகளை செய்கிறார்களோ அந்த பணிகளிலே நல்ல ஆசிரியை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். இந்த ஓய்வு காலங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. வேலை வாய்ப்புகள் பெருகட்டும், மக்களது வாழ்வின் சூழ்நிலைகள் சிறப்பாய் அமையட்டும், வாழ்வாதாரங்கள் பாதிக்காத வண்ணம் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி இறைஞ்சு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உங்களை ஆசீர்வதிக்கிற நம் பிள்ளைகளோடு எந்நாளும் தங்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. கவனங்கள் பிள்ளைகளை சிதற வேண்டாம். கவனத்தை பாடத்தின் மீது அதிகமாய் பிள்ளை கவனம் செலுத்தி படித்து முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்கிறாக. தகுதி தேர்வு எதிர்நோக்கி நல்ல வெற்றிக்காக எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை ஆற்றல் கொடுத்து நல்ல பணி வாய்ப்பு நல்கி அவருடைய வாழ்வின் நிலைகள் சிறப்பாய் காணப்பட கர்த்தர் உதவி புரிய வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை திருச்சபையுடைய தலைவருக்காக, செயலருக்காக, பொருளருக்காக, மூப்பர்களுக்காக நாங்கள் வருகிறோம். அனைவரோடும் உங்களுடைய இறையாசிரியர் தங்கட்டும், நிறைவாய் பொருட்படுத்த ஆளுகை செய்வீராக. இந்த திருச்சபை முன்னோக்கி செல்கிற பயணத்திலே நம்முடைய மக்கள் ஆண்டவரை பங்களிப்பை தருகின்ற பொழுது அதற்குரிய ஆசிரியர் நிறைவாய் கொடுக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுவோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை காணப்பட அத்துணை மக்களோடும் உங்களுடைய வல்லக்கரம் தங்கட்டும். அதே போல மாணவர்களுக்காக, திருமறை பள்ளி மாணவர்களுக்காக நாங்கள் வருவோம். இன்றைக்கும் அகில உலக ஆண்டவரை திருமறை பள்ளி நாளாக இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வரும் காலங்களிலே அதன் சிறப்பை கர்த்தர் உதவி செய்கிறார்கள். வரும் காலங்களிலே இந்த அகில உலக ஞாயிறு பாடசாலை நாளை வருவதற்கான சிறப்பை கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் திருமறை பள்ளி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸ் வருகிறோம். ஆண்டவரை நம்முடைய பிள்ளையை படித்து கொடுக்கிற பொழுது அது நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார்கள். அதே போல் மாத சங்கத்திற்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவர் பெண்களை சங்கத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லி ஒவ்வொரு பெண்களையும் மாதிரிகளை இளம் மகளிரை கர்த்தர் பொருட்படுத்துகிறார்கள். உங்களுடைய இறைக்கரம் நம்முடைய பிள்ளைகளோடு தங்க வேண்டுமா உம்மை நோக்கி நாங்கள் பேசுகிறோம். கடவுளை எல்லா நிலைகளிலும் எப்போதுமானவராக இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வலியவர்கள், துன்பப்படுகிறவர்கள், ஏழை எளியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள், கைம்பெண்கள் போன்ற எல்லோருக்கும் நீரே பாதுகாப்பாக இருந்து காத்துக்கொள்ள வேண்டுமா உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளை இதோ சென்னையிலே நிலைகளை நன்கு அறிவித்த தகப்பனை, அதே போல பல இடங்களிலே காணப்படுகிற மழை நிமித்தமாக பெரும் சேதத்தோடு காணப்படுது. 6 வருடங்களுக்கு பிற்பாடு மறுபடியும் சென்னை அதிகமான மழையை சந்திக்கிறது. அதே போல பல பகுதிகள் இந்த மழையின் மூலமாய் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். கடவுளை அநேக பிள்ளைகள் ஆண்டவருடைய இல்லங்களில் வாசம் பண்ண முடியாதபடி இல்லங்கள் அனைத்தும் தண்ணீரால் நிரப்பப்பட்டு அவர்கள் தெருக்களிலே வருகிற நிலைகள் இருக்கிற பொழுது கடவுளை அரசு செய்கிற எல்லா ஆண்டவர் முயற்சிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். விரைவாக அதற்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நல்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை நம்முடைய பிள்ளையை மாற்றி அமைந்து வாழ்வதற்கு நிலைகளை கூட தர வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். தேச வேண்ட தேவையான மழையை தந்து ஆண்டு போஷித்து கடாட்சிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செவி தேசத்திலே நல்ல சேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஐஎல்சிக்காக, போதர்களுக்காக, ஒவ்வொரு திருச்சபைகளை, திருக்குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய் வருகிறோம். ஆண்டவரை அனைத்தும் சிறப்பாய் காணப்பட கர்த்தர் உதவி புரிய வேண்டுமாய் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். பள்ளிகள், கல்லூரிகள் அனைத்தும் சிறப்பாய் செயலாற்ற, பள்ளி ஆசிரியர்கள் அனைத்தும் திறம்பட செயலாற்ற, மாணவர்கள் எண்ணிக்கை பெருக, எல்லா நிலைகளிலும் கூட ஐஎஸ்டைய துறை சார்ந்தற்கு அனைத்தும் சிறப்பாய் செயலாற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். கடவுளை உம்முடைய பிரசனங்களோடு கூட நிறைவாய் தங்கட்டும். கடந்த கால விதத்தின் மூலமாக அநேக மக்கள் ஒரு நாளும் அடிந்து வருவது நாங்கள் அறிகிறோம். கடவுளை கடவுள் தேசத்துக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளது வாழ்வை கர்த்தர் பொறுப்படுத்த
கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். நித்திய வாழ்வுக்கு அடித்தளமாய் இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் பங்கு பெற உண்மையை நாங்கள் உணவாய் உட்கொள்ள கர்த்தரை கொடுத்த மாபெரும் வாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி எங்களை தகுதிப்படுத்திருக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தங்கப்பன் ஐயர் அவர்களுக்காக வருகிறோம். கடவுள் தந்து வருகிற நல்ல சுகத்திற்காக வளத்திற்காக நன்றி சொல்கிறோம். அதே போல அடியாரை பெற்றோர்கள் தகப்பனாருக்காக வருகிறோம். கடவுள் இந்நாளில் தந்திருக்கிற விடுதலைக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடும் திருச்சபை வாழ் மக்கள் அனைவரோடும் எல்லை சார்ந்திருக்கிற மக்களோடும் இத்திருச்சபைக்கு வந்து வழிபடுகிற அனைத்து மக்களோடும் எந்நாளும் இங்கிருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். கடவுளை, இந்த வேளையில் காணிக்க படைத்திருக்கிற மக்களுக்காக வருகிறோம். நன்றி படைத்திருக்கின்ற அருமையான பிள்ளை அரவிந்தாக நாங்கள் செபிக்கிறோம். நமக்கு அறிந்திருக்கிற கடவுள் பிள்ளையை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அதே போல அருமையான ஆண்டவரே, மாத காணிக்கைகளை படைத்திருக்கின்ற இக்காணிகளுக்காக நாங்கள் வருகிறோம். கடவுளை, அதே போல பிள்ளை குயிஸ் படைத்திருக்கிற இக்காணி ஏற்றுக்கொண்டு கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். குடும்பங்களை படைத்திருக்கிற அந்த மக்களுக்காக வருகிறோம். கடவுளை, அருமையான மக்களை கர்த்தாவை பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த வேளையிலும் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் அவருடைய குடும்பத்திற்காக, அதே போல திருவாள் மான்ஸ் உதயகுமார் அவருடைய குடும்பத்திற்காக, ஜேசுராஜ் அவருடைய குடும்பத்திற்காக, திருவாள் சாமுவேல் அவருடைய குடும்பத்திற்காக, திருவாள் ஆபிரகாம் தாமஸ் அவருடைய குடும்பத்திற்காக, திருவாள் நீட்ரஸ் கிருஷ்ணன் அவருடைய குடும்பத்திற்காக, திருவாள் டி யுத்ராஜ் அவருடைய குடும்பத்திற்காக, திருவாள் வித்யா முத்ராஜ் அவருடைய குடும்பத்திற்காக, திருவாள் சாந்தி கமலாகரன் அவருடைய குடும்பத்திற்காக, திருவாள் ஜஸ்தே சங்கருடைய குடும்பத்திற்காக, திருமதி ரத்தினகுமாரி அவருடைய குடும்பத்திற்காக, திருவாள் மதியழகர் அவருடைய குடும்பத்திற்காக, திருமதி துலிகா யுவனுடைய குடும்பத்திற்காக, திருவாள் டாக்டர் ராஜசேகர் அவருடைய குடும்பத்திற்காக, திருவாள் ஜேம்ஸ் கார்த்திக் குடும்பத்திற்காக, திருவாள் ஜாய்ஸ் மல்லிகா சாலமோனுடைய குடும்பத்திற்காக, திருவாள் டி அருண் அவருடைய குடும்பத்திற்காக, திருவாள் டி ஆண்டர்சன் அவருடைய குடும்பத்திற்காக, திருமதி மாலா தினகரனுடைய குடும்பத்திற்காக, திருவாள் குணசேகரனுடைய குடும்பத்திற்காக, திருமதி செம்மி ஆனந்தகுமாருடைய குடும்பத்திற்காக, திருமதி சுலோச்சனா ஹரிசனுடைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை, நம்முடைய மக்கள் உமக்கென்று அவர் தந்திருக்கிற இக்காணிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நம்மை நோக்கி மன்றாடுகிறோம். வாழ்வில் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தியதாக அன்றாடம் நம்முடைய மக்கள் செய்கிற பணிகள் செய்ய வேண்டிய ஆற்றலை, புது பலனை, புத்துணர்ச்சியை தந்து ஒரு நாளும் நாம் நடத்த வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளை, இந்த மாதம் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய பிள்ளைகள் தயவாய் நடத்தி செல்ல வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். மறுபடியும் வர ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உங்களுடைய ஆலயத்தை வந்து உண்மை வழிபடுகிற வரையிலும் நீங்காத பிரசனம் என்றைக்கு எங்களோடு தங்க வேண்டுமாய் உண்மை நோக்கி செபிக்கிறோம். பிரயாணங்களிலே உங்களுடைய வலிமையான கரம் நம்முடைய பிள்ளைகளோடு எங்கிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றிக்கொடும் நிறைவோடு இறையாசையோடு நம்முடைய பிள்ளைகளை இல்லங்களுக்கு அனுப்புவீராக. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பெறுவதாக, உங்களுடைய சுத்தம் கொண்டு செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அல்லது வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். நாம் அனைவரும் கடவுளுடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்